வணக்கம் நண்பர்களே. ராமாயணத்தில் ராமரை ராமா ராமா அப்படின்னு கூப்பிடுறது ஒரே ஒரு ஆள் தான். அது யாருன்னா ராமருடைய அப்பா தசரதர். அவர் மட்டும்தான் ராமரை ராமான்னு கூப்பிடுவாராம். ராமருடைய அம்மா கௌசல்யா ராமரை ராமபத்ரான்னு கூப்பிடுவாராம். ஏன்னா கௌசல்யாவுக்கு ராமர் மேலே ரொம்ப வாத்சல்யம். அவளை பொறுத்தவரை ராமர் ஹீஸ் வெரி ஆஸ்பீஷியஸ், ரொம்ப புரிதமானவன், அவளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானவன் அப்படின்னு நினைச்சா. அதனால தான் ராமபத்ரான்னு கூப்பிட்டா. இந்த ராமபத்ரா, இந்த பத்ரனுக்கு இன்னொரு தேரியும் இருக்கு. அது லேட்டர் ஸ்டேஜஸில் ராமர் பத்ராச்சல மலையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாராம். அதனாலேயும் அவருக்கு ராமபத்ரன் அப்படின்னு பேருண்டான். கைகையை பொறுத்தவரை ராமருடைய சின்ன வயசில் அவ தான் ராமருக்கு நிலாவை காட்டி சோறு விட்டு வரான். அப்படி சாப்பாடு கொடுக்கும்போது ராமர், அந்த சின்ன குழந்தை ராமர் நிலாவை காட்டி எனக்கு நிலா வேணும்னு சொல்லுவானாம். உடனே கைகை என்ன பண்ணுவானா, ஒரு கண்ணாடியில் அந்த நிலாவோட பிம்பத்தை விட வச்சு இதுதான் நிலா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவானா. நிலா சந்திரன், சந்திரனையே ராமன் கேட்டதுனால கைகை ராமனை ராமச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுவானா. வசிஷ்டர், முனிவர் வசிஷ்டர், அவருக்கு தெரியும் ராமர் சாதாரண பிறவி இல்லை, அவர் தெய்வீக பிறவி, எல்லாம் உணர்ந்தவர், இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சவர் அவர் தான் அப்படின்னு. அதனால தான் அவர் வேதசே அப்படின்னு கூப்பிடுவார் ராமர் அவர் எப்போ கூப்பிட்டாலும் வேதசே அப்படின்னு தான் கூப்பிடுவார். இந்த அயோத்தியா நகரத்து மக்களுக்கெல்லாம் ராமர் யாரு? ரகுவம்சத்தில் ஒரு சிறந்த அரசன். இது போல் அரசனை அவங்க பார்த்ததே இல்லை. அதனால அவங்க ரகுநாதா ரகுநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க ரகுநாதான்னு கூப்பிட்டாலும் இந்த நாதான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருந்தது. அது யாரு? சீதா பிராட்டியார். ஏன்னா கணவனை நாதான்னு கூப்பிட மனைவிக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. சீதாதேவி ராமரை நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சீதாதேவியோட பிறந்த வீட்டில் அது எங்க? மிதிலை. மிதிலை நகரத்து ஜனங்களுக்கெல்லாம் ராமர் யாரு? சீதாதேவியின் கணவர், அதாவது சீதாதேவியின் பதி. அதனால ராமரை சீதாபதி சீதாபதினு கூப்பிட்டாங்க. என்னடா இப்படி கோர்வையாக சொல்லிட்டு வரேன், ராமநாமங்களையா சொல்லிட்டு வரேன், என்னால அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதியே நமக. ராமருடைய இத்தனை திருநாமங்கள், இதெல்லாம் யார் யார் எப்போ கூப்பிட்டா அப்படிங்கிறத பற்றி ரீசெண்டாக ஒரு பதிவு படித்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இதுக்கு வேறு தியரிஸும் இருக்கலாம். ஆனால் இந்த தியரி ரொம்ப ஆப்டாக தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா ராமரை ராமான்னு கூப்பிட்டது தசரதர் தான் அப்படிங்கிறத நாமளே பல உபன்யாசங்கள்லையும் கேட்டிருக்கோம். அதனால் எப்படி இருந்தால் என்ன, ராமருடைய பேரை சொல்கிறதே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதனால் மறுபடியும் சொல்லுவோம். நாம் தினம் சொல்கிற ஸ்லோகம் தான், மறுபடியும் சொல்லுவோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதியே நமக. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் நானோ. வணக்கம்.